வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுக்கிரவார பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள பேப்பரை உங்க கையில வச்சு நீங்க தேய்ச்சாலே போதும். இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க தேய்ச்சிங்கன்னா அடுத்த நொடியே பணம் உங்களை தேடி பறந்தோடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்பவே ஒரு சிலர் என்னது பேப்பரை கையில வச்சு தேய்க்கணுமான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாங்க, நான் இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரு சில சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சொல்லாத புதுவிதமான பரிகாரம்னே சொல்லலாம். புதுவிதமான பரிகாரம், சூட்சமம்னு சொன்ன உடனேயே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணுமா, ரொம்ப நாளைக்கு பண்ணணுமா, ஏதாவது பொருள் வாங்க வேண்டி இருக்குமா அப்படின்லாம் சொல்லி யோசிக்க வேண்டாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நான் உங்களுக்கு செலவே இல்லாத எளிமையான பரிகாரத்தை தான் சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்குமே ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு தான் இப்ப நான் சொல்ல போற டெக்னிக் புதுசு. மத்தபடி காலங்காலமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மெத்தட தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும். நம்ம வீட்ல ஐஸ்வர்யம் பெருகும், நோய் நொடிகள் தீரும். அந்த வகையில இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் ஜூன் மாசம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாசம் 7ஆம் தேதி. இன்னைக்கான திதி காலையில 7:44 வரைக்கும் சதுர்த்தசியும், அதுக்கப்புறமா பௌர்ணமியும் இருக்கு. இன்னைக்கான நட்சத்திரம் சாயங்காலம் 6:58 வரைக்கும் கேட்டை நட்சத்திரமும், அதுக்கப்புறமா மூல நட்சத்திரமும் இருக்கு. இன்னைக்கான யோகம் நைட்டு 7:17 வரைக்கும் சுபம், அதுக்கப்புறமா சுப்பிரம் யோகமும் நமக்கு இருக்கு. இன்னைக்கான கரணம் காலையில 7:44 வரைக்கும் வணிசை, நைட்டு 7:31 வரைக்கும் பத்திரை, அதுக்கப்புறமா பவம் கரணமும் நமக்கு இருக்கு. சரி, இப்போ இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி. பொதுவா பௌர்ணமி நாளே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இப்படிப்பட்ட பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாம ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிப்போம். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம். சூரியன் நகரக்கூடிய திசைய வச்சுதான் இந்த உத்தராயண காலத்தையும் தட்சிணாயன காலத்தையும் நாம சொல்றோம். அந்த வகையில தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாத காலத்தை நாம உத்தராயண காலம்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலத்தோட கடைசி மாசம் தான் ஆனி மாசம். இந்த உத்தராயண காலத்துல வரக்கூடிய கடைசி பௌர்ணமி தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அந்த வகையில இந்த பௌர்ணமி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாளாவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். கடன் தீர்றதுக்காக, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், உங்களுக்கு என்னைக்குமே பண தட்டுப்பாடு வராம இருக்கிறதுக்கும், பண கஷ்டம் தீர்றதுக்கும், வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, வறுமை நீங்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும், பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும். நல்ல ஃப்ரெஷ்ஷா கிழியாத பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல குறிப்பிட்ட பெஸ்டான டைமிங்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு.
அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்படி இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்தை தவற விட்டுட்டவங்க பரவாயில்ல, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. நைட்டு 12 மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் டைரக்ஷன், அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி உங்க முகம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பரை ஒரு 3 விரல் நீளத்துக்கு கிழிச்சுக்கோங்க. உங்க கையாலேயே அந்த பேப்பரை நீங்க கிழிக்கணும். இந்த பேப்பர் அழகா கிழிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த பேப்பர் முன்ன பின்ன எப்படி வேணாலும் இருக்கட்டும். கட்டாயமா இந்த பேப்பரை உங்க கையால தான் கிழிக்கணும். அதே மாதிரி இந்த பேப்பரை உங்க கையால கிழிக்கும் போது எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். கடன் தீரணும், பண கஷ்டம் தீரணும், வீண் வரைய செலவுகள் குறையணும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். பண வரவு அதிகரிக்கணும்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த பேப்பரை நீங்க கிழிச்சுக்கோங்க. ஏன் இப்படி பேப்பரை உங்க கையால கிழிக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்க கைகள் மூலமா அந்த பேப்பரை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. இப்படி பேப்பரை கிழிச்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நல்லா தேய்ங்க. அந்த பேப்பருக்கு எனர்ஜியை கொடுங்க. பணவரவு அதிகரிச்சுட்டதா நினைச்சுக்கிட்டே இந்த பேப்பரை உங்க கையில வச்சு நீங்க நல்லா தேய்ங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் நீங்க பேப்பரை கையில வச்சு தேய்ச்சா கூட போதும். அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட அந்த பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோட் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 4762 4762 இந்த ஹீலிங் கோட் பாத்தீங்கன்னா நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில பண தட்டுப்பாடே வராம, பண கஷ்டமே வராத ஒரு சூழ்நிலைய நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா, பேப்பர் கொஞ்சம் முன்ன பின்ன கையால கிழிச்ச மாதிரி இருக்கா? இதே மாதிரி நீங்களும் பேப்பரை கிழிச்சுக்கோங்க. அதே மாதிரி பேப்பரோட அளவும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் எழுதுற அளவுக்கு அந்த பேப்பர் இருந்தாலே போதும். சரி, இப்படி பேப்பரை கிழிச்சு கையில வச்சு தேய்ச்சிட்டு இந்த ஹீலிங் கூட எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. உங்க பர்ஸ்ல இந்த பேப்பரை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க பர்ஸ நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பில்லு, குப்பை இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. உங்களால முடியும்னா ஒரு ஊதுபத்தியை ஏத்தி வச்சு அந்த பர்ஸுக்குள்ள அந்த ஊதுபத்தியோட புகைய காமிங்க. இது அந்த பர்ஸ்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கும். அதாவது உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய பணத்தையும் மற்ற பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி புகைய நீங்க காமிக்கணும். அதுக்கப்புறமா தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுட்டு பணத்தையும் பர்ஸ்ல வைக்க வேண்டிய மற்ற பொருள்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வச்சுக்கோங்க. அடுத்ததா இப்ப நீங்க ஹீலிங் கோட் எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரையும் பணத்தோட சேர்த்து உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கு அப்புறமா உங்க பர்ஸ உங்க கையில வச்சுக்கோங்க. 2 கையாலையும் உங்க பர்ஸ புடிச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. இந்த நிமிடம் முதல் என்னுடைய பணப்பை பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறது. பணம் என்னிடம் ஏராளமாகவும் சிரமமின்றியும் வருகிறது. இந்த அஃபர்மேஷனை குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்ங்கிற வார்த்தைய 3 முறை 3 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்போ இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பர்ஸ கிளீன் பண்ணும் போதோ, அப்படி இல்லைன்னா அந்த பேப்பரை பார்க்கும் போது, பணத்தை எடுக்கும் போது, பணத்தை பர்ஸ்ல வைக்கும் போது அந்த பேப்பரை தூக்கி போடணுங்கிற மாதிரியான எண்ணம் உங்க மனசுக்கே வரும். அப்படி வரும்போது இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க. இங்க நான் முக்கியமா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த பேப்பரை எப்ப தூக்கி போடணும்னு சொல்லி உங்க மனசுக்கு தோணுதோ அப்போ நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி. இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தும். பொருளாதார முன்னேற்றத்தை நீங்களே கண்கூடா பாப்பீங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.